Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மோட்டிவேஷனல் மேக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக் இருக்கு இல்லைங்களா? இந்த நியூ புக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதாவது அளவைகள் 6th நியூ புக்ல அளவைகள்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு சொல்லலாம், இல்ல மெஷர்மெண்ட்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம சிலபஸ், அதாவது டிஎன்பிசி இந்த இதில் சிலபஸ்ல என்ன பார்த்தீங்கன்னா பரப்பளவு மற்றும் கன அளவு அப்படின்ற ஒரு டாபிக்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவு மற்றும் கன அளவு சார்ந்த சம்ஸ் பார்த்தா போதும். சரிங்களா? ஏன்னா இப்போ இதில் சுற்றளவு, நீளம் கண்டுபிடிக்கிறது, அகலம் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கணக்குகள்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா நம்மளோட சிலபஸ்ல என்ன பண்ணுறாங்க, ஏரியா அண்ட் வால்யூம் அப்படின்னு போட்டிருக்கனால டிஎன்பிசியில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏரியா அண்ட் வால்யூம் கணக்குகள் மட்டும் பார்த்தா போதும். அதே நேரத்தில் இந்த ஏரியா அண்ட் வால்யூம் கொடுத்துட்டு மற்றபடி சுற்றளவு கன அளவு கேட்டால் அப்போ அதை பார்க்கணும். சரிங்களா? பியூரா வந்து சுற்றளவு கண்டுபிடிங்க, நீளம் அகலம் கண்டுபிடிங்கன்னா அந்த சம்ஸ் நம்ம ஒதுக்கிடலாம். மற்றபடி வந்து ஒரு பரப்பளவு கொடுத்துட்டு சுற்றளவு கன அளவு கேட்டால் அதை பார்க்கணும். சரிங்களா? அப்போ பரப்பளவு கன அளவு அந்த வார்த்தை வந்தாவே அந்த சம்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ 6 நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 2ல அந்த மெஷர்மெண்ட் அளவைகள் இருக்கு. அதே மாதிரி 6th டேர்ம் 3லையும் அளவைகள் இருக்கு. சரிங்களா? இப்போ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ 6th டேர்ம் 2வை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்ஸ் எல்லாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதில் வந்து எல்லாமே வந்து இந்த நீளம் அகலம் இது சார்ந்த கணக்குகள் தான் இருக்கும், பரப்பளவு அதில் வராது. சரிங்களா? அதனால ஆனால் இந்த ஒரு டேபிள் மட்டும் 6th டேர்ம் 2ல இருக்கும். அதாவது நீளம் ஒரு அளவு மாற்றுறது, கிலோகிராம்ல இருந்து கிராமுக்கு மாற்றுறது, கிலோமீட்டர்லேருந்து மீட்டருக்கு மாற்றுறது, கிலோ லிட்டர்லேருந்து லிட்டருக்கு மாற்றுறது. ஸோ இந்த ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதை படிச்சுக்கோங்க. மற்றபடி 6th டேர்ம் 2ல நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு எதுவும் பெரிய முக்கியமான சம்ஸ் எதுவும் கிடையாது. அதே மாதிரி 6th டேர்ம் 3 வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 6th டேர்ம் 2ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி 6th டேர்ம் 3லையும் ஒரு இது இருக்கும். அதாவது 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபார்முலா 3யும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு கணக்குகள் கேட்பாங்க. சரிங்களா? அதை தாண்டி இந்த நினைவுகோள்களில் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. இந்த ஃபார்முலாஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இப்போ நம்ம சொல்ல வந்தது, இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கணக்குகள். சரிங்களா? இந்த கணக்குகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 2 தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. 6th டேர்ம் 3ல என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கணக்குகள் 9, 10, 11, 13, 14, 15 இந்த கணக்குகள்லாம் பார்க்கணும். சரிங்களா? பயிற்சி 3.1ல நான் சொன்ன மாதிரி 1, 2, 3, 5, 6, 7, 8, 9, 11, 12, 14, 16, 18, 20 இந்த கணக்குகள் பார்க்கணும். அதே மாதிரி பயிற்சி 3.2ல பார்த்தீங்கன்னா 4, 7, 11, 12, 13, 14 இந்த கணக்குகள்லாம் பார்க்கணும். சரிங்களா? புரிஞ்சிச்சா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 26 கணக்கு வருது. இந்த 26 கணக்குகள் நீங்கள் பார்த்தா போதும் 6th அளவைகள்ன்ற சாப்டர் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை தாண்டி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6th டேர்ம் 3 இருக்கு இல்லைங்களா, அந்த 6th டேர்ம் 3யோட பிடிஎஃப், அந்த பர்டிகுலர் அந்த பிடிஎஃப் மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. 6th டேர்ம் 2 நான் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சம்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல, இந்த மட்டும் டேபிள் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி 6th டேர்ம் 3ல இந்த இது இருக்கும், இதை மட்டும் நீங்கள் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஓகே, ஸோ என்னென்ன சம்ஸ்ன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் நோட்லேயோ இல்லை அந்த உங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா புக்லேயோ நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி இந்த 6th டேர்ம் 2 டேர்ம் 3யோட வால்யூம் அந்த அளவுகள் அந்த பிடிஎஃப் மட்டும் கட் பண்ணி மேக்ஸில் அதை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நடத்துகிறேன். சரிங்களா? ஏன்னா டேரெக்டாக நான் போய் நடத்துறேன்னா எது நடத்துகிறேன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் என்ன மாதிரி நடத்துவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸும் நடத்துவேன், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸும் நடத்துவேன். ஸோ அந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அது 2 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றபடி ரொம்ப நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஸ்கூல் புக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்தாவே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.